பெத்த மனம் பித்து. எழுதியவர் ஸ்ரீவித்யா பசுபதி. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை பலவித மக்களை தினமும் சந்திக்கும் பெருநகரம். எப்போதும் பரபரப்பாக இயங்கும் மக்கள் கூட்டத்தில் யாருக்கும் யாரை பற்றியும் கவலை இல்லை என்பது போல் வருவோரும் போவோருமாக அன்றைய மாலை பொழுது நகர்ந்து கொண்டிருந்தது. பரபரப்பாக இருந்தது கோயம்பேடு பேருந்து நிலையம். இரவு மணி 8. வெளியூரிலிருந்து வந்து நிற்கும் பேருந்துகளில் இருந்து இறங்கிய மக்கள் வெள்ளம் அடுத்து உள்ளூரில் இருக்கும் தங்கள் வசிப்பிடங்களுக்கு போக ஆட்டோவையும் காரையும் உள்ளூர் பேருந்துகளையும் தேடி வேக வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தனர். இன்னொரு புறம் வெளியூரில் இருந்து வந்து சென்னையில் தங்கி வேலை செய்யும் மக்கள் கூட்டம் கிடைத்த விடுமுறை நேரத்தில் ஊரில் தங்கள் வரவை எதிர்பார்த்திருக்கும் உறவுகளை காணும் ஆவலில் எப்படியாவது பேருந்தில் முண்டியடித்து ஏறி தங்கள் பயணத்திட்டத்தை வெற்றிகரமாக்கும் ஆவலில் மூட்டை முடிச்சுகளோடு வேக வேகமாக பேருந்து நிலையத்திற்குள் படையெடுத்து கொண்டிருந்தனர். புதிதாய் சென்னை வந்திறங்கும் வெளியூர் மக்களுக்கு சென்னை மாநகரம் எப்போதுமே மலைப்பைத்தான் தரும். விதவிதமான மக்கள் சங்கமம், வானுயர்ந்த கட்டிடங்கள், கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் இருக்கும் சென்னை பாஷை, யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் கலந்த பயம், அவ்வப்போது தலைக்கு மேலே கேட்கும் ஆகாய விமான சத்தத்தால் தலையை அண்ணாந்து ஆச்சரியத்துடன் விமானத்தை வேடிக்கை பார்க்கும் பரவசம், ஆங்காங்கே இருக்கும் சினிமா போஸ்டர்களை பார்த்து பூரித்தல், ஊருக்கு திரும்புவதற்குள் ஒரு முறையாவது மெரினா கடற்கரை, கபாலீஸ்வரர் கோவில், வடபழனி முருகன் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், பாண்டி பஜார், ரங்கநாதன் தெரு, சரவணா ஸ்டோர்ஸ், எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி எல்லாம் பார்த்துவிட்டு ஊரில் போய் பெருமையாய் சொல்ல வேண்டும் என்ற கற்பனை. இப்படி நிறைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு சென்னை வந்திறங்கும் மக்கள் ஏராளம். அப்படி வந்திறங்கிய மக்கள் கூட்டத்தில் பூங்கோதை ஆட்சியும் ஒருவர். தென்பாண்டி சீமையாம் நெல்லை அருகே இருக்கும் மருதூர் கிராமம்தான் ஆட்சியின் ஊர். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கேயேதான். 16 வயதில் அதே ஊரில் இருக்கும் உறவுக்கார சுடலையுடன் திருமணம் முடிந்து அதே ஊரிலேயே திருமண வாழ்க்கையும் தொடர்ந்தது. பீடி சுற்றும் வேலைதான் ஆட்சிக்கு. சுடலை வயல் வேலைக்கு போவார். ஆட்சிக்கு மருதூர், பீடி சுற்றுவது, வயலில் களை எடுப்பது, அக்கம் பக்கம் இருக்கும் சாதி சனம் இவற்றை தவிர வேறு உலகம் தெரியாது. வெள்ளந்தியான பூங்கோதை ஆட்சிக்கு குழந்தை பேர் மட்டும் ஏனோ சுலபத்தில் கிடைக்கவில்லை. 16 வயதில் திருமணம் என்பதால் ஆட்சிக்கு திருமணமான புதிதில் அது பெரிய எதிர்பார்ப்பாக இல்லை. ஆனால் அந்த சின்ன கிராமத்தில் வருடங்கள் கழிய கழிய கிடைத்த சொல்லடிகள் குழந்தையின்மையின் வேதனையை ஆட்சியின் மனதில் ஆழமாக பதியம் போட்டன. 21 வயதில் மனதளவில் துவண்ட நிலையில் அருகில் இருக்கும் இசக்கியம்மன் கோவிலுக்கு தினமும் நடையாய் நடந்தார். தன் மனதுக்கு தெரிந்த பரிகாரங்களை எல்லாம் சலிக்காமல் செய்தார். வயிற்றில் ஒரு உயிர் கூட உதிக்காத அளவுக்கு என்ன பாவம் செய்தோமோ என்று புலம்பாத நாளில்லை பூங்கோதை ஆட்சி. சுடலைக்கு பூங்கோதையின் மேல் இருந்த அளவில்லாத காதலும் ஆட்சியின் விடாத பிரார்த்தனையும் சேர்ந்து பூங்கோதை ஆட்சியின் வயிற்றில் குழந்தையை சுமக்கும் பாக்கியத்தை தந்தது. ஆசையாக சுமந்து பலவித கனவுகளோடு தன் 26வது வயதில் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் பூங்கோதை. இசக்கி அம்மனை வேண்டி தவமிருந்து பெற்ற குழந்தை என்பதால் அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இசக்கி என்று பெயரிட்டு பரிவுடன் சீராட்டி வளர்த்தாள் பூங்கோதை ஆட்சி. காலங்கள் உருண்டோடின. இசக்கியும் நாளொரு மேனியும் பொழுதொரு குறும்புமாக வளர்ந்தான். ஆட்சிக்கு மகனை நன்றாக படிக்க வைத்து பட்டணத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஆசை. ஆனால் சுடலைக்கோ அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இன்னா கோத புள்ள நம்ம கூட இந்த ஊர்லயே இருக்கட்டும், பட்டணம் போனா திரும்ப ஊருக்கு வரமாட்டாண்டே, பிறவு நம்ம ஒத்தையில சங்கடப்படணும்லா. என்ன இப்படி சொல்லுதீரு? அவன் இங்க நான் வரலன்னா என்ன, நாம பட்டணம் போய் இசக்கிய பார்த்துட்டு ஊரையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம்லா. பிறந்ததுல இருந்து இந்த ஊருக்குள்ளேயே கிடக்கேன். நல்லது பொல்லாததுக்கு கூட பக்கத்து ஊர் வரைக்கும் தான் போயிருக்கேன். முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும்னு சொல்லுதாக்குல, முன்ன பின்ன இந்த ஊரை விட்டு பட்டணம் போனாத்தானே நமக்கும் நல்லது பொல்லாதது தெரியும். ஏன் புள்ள தெரிஞ்சுதான் பேசுதியா? நம்ம வசதிக்கு பட்டணம் எல்லாம் போக முடியுமா? திடீர்னு கோட்டி கீட்டி பிடிச்சிச்சால உனக்கு, விவரம் இல்லாம பேசிட்டு கிடக்க.
அதான் சொல்தம்லா, இசைக்கு பட்டணம் போய் வேலை செஞ்சு துட்டு அனுப்பட்டும், நாம புறவு போகலாம். இதுல கோட்டி பிடிக்க என்ன இருக்குதுன்னு சொல்றீங்க? அப்போ அம்புட்டு பிள்ளைகளும் அப்படித்தானே இப்ப போகுதுக. இது அடிக்கடி ஆட்சிக்கும் சுடலைக்கும் நடக்கும் உரையாடல். ஆனால் இசக்கிக்கு படிப்பில் அதிக ஈடுபாடு இல்லை. ஊரில் இருக்கும் மற்ற விடலை பையன்களுடன் சுற்றுவதில் அதிக ஆர்வம் காட்டினான். திக்கி திணறி 10வது தேறினான். அதன் பின் அவன் நண்பனின் பேச்சை கேட்டு சென்னை கிளம்பியவன் தான். பூங்கோதை ஆட்சி பெருமையுடன் இசக்கியை பட்டணம் அனுப்பி வைத்தார். இருந்த சேமிப்பு நகை எல்லாம் இசக்கியின் கைச்செலவுக்கு என்று கொடுத்து விட்டார். வெறும் 10ஆம் வகுப்பு படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும்? இசக்கி சென்னையில் செய்யாத வேலை இல்லை. சுற்றி திரிந்து அடிபட்டு பாடம் கற்று திருந்தி நிரந்தரமாக ஒரு வேலைக்கு சேர்ந்தான். சுமார் 20 வருடங்கள் ஓடிவிட்டன. ஓரளவிற்கு வருமானமும் அதைவிட அதிகமான கெட்ட பழக்கங்களும் வந்து ஒட்டி கொண்டிருந்தன இசக்கியிடம். ஆனால் சென்னை வந்த புதிதில் 1-2 முறை கிராமத்திற்கு போய் வந்தவன்தான். அதன் பிறகு கிராமம் அவனை பொறுத்தவரை அவன் தகுதிக்கு ஒத்துவராத இடமாக தோன்றியது. கிராமத்திற்கு வருவதை நிறுத்தினான். பெற்றோருக்கு பணம் தர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போனது. அவர்களை பற்றிய அக்கறையும் அறவே இல்லை. கெட்ட பழக்கங்களுக்கு செலவு செய்யும் போது மற்ற செலவுகள் அனாவசியமாகத்தானே தோன்றும். ஆட்சிக்குத்தான் இன்னும் இசக்கியின் மேல் நம்பிக்கை இருந்தது. பட்டணம் பார்க்க மகன் என்றாவது தன்னை அழைத்து போவான் என்ற நம்பிக்கையின் துடிப்பில் காலத்தை கடத்தி கொண்டிருந்தார். 5 வருடங்கள் முன்பு சுடலையும் மறைந்துவிட தனி ஆளாக பூங்கோதை ஆட்சி இசக்கியின் நினைப்பில் நாட்களை கடத்தி கொண்டிருந்தார். தந்தையின் மறைவிற்கு வந்த இசக்கி அவசர கதியில் சடங்குகளை செய்துவிட்டு காணாமல் போனான். தனிமை ஆட்சிக்கு சோர்வை தந்தாலும் சிங்கக்குட்டி போல மகன் தனக்காக இருக்கிறான், பட்டணத்தில் வேலை செய்து தன்னை பார்த்து கொள்ள வருவான் என்ற நம்பிக்கை மட்டும் ஒட்டி கொண்டிருந்தது. சுடலை தன் கடைசி காலங்களில் கூட தன் மனைவிக்கு புரிய வைக்க நிறைய பேசி பார்த்தார். ஆட்சிக்கு தன் தவ புதல்வனை குறை சொல்வது கணவனாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெற்ற பாசம் கண்ணை மறைத்தது. வயசான காலத்துல உமக்கு நம்ம மவனை குறை சொல்லாம இருக்க கழியலைன்னா, இங்க நான் பள்ளிக்கூடத்துல படிக்கையிலேயே சேட்டை பண்ணிட்டு இருந்த நம்ம தெரு புஷ்பா மவன் மாரிமுத்து இப்ப பட்டணத்துல தானே வேலை பார்க்கான். அவன் எம்புட்டு பாசமா பெத்தவங்களை பார்த்துக்கிடாம தெரியுமா? எம்மவன் அவனை மாதிரி சேட்டைக்கார பயலா இல்லையே. புறவையே அவனை ஏதோ ஒன்று சொல்லிட்டே கிடக்கீரு. நம்ம இசைக்கு கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை பட்டணத்துக்கு கூட்டி போவான். நீர் வரலனாரும் நான் போவேன். இப்படித்தான் இசக்கிக்காக கணவரையே எதிர்ப்பார் ஆட்சி. கணவரின் மறைவுக்கு பிறகு இசக்கி மீதான நம்பிக்கை அதிகமானது ஆட்சிக்கு. 4 நாட்கள் முன்பு தன் பால்ய நண்பன் வீட்டு விசேஷத்திற்காக அவனின் வற்புறுத்தலின் பேரில் கிராமத்திற்கு வரவேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இசக்கிக்கு. தந்தையின் மறைவிற்கு பிறகு இப்போதுதான் கிராமத்திற்கு வருகிறான். வந்தவனிடம் ஒற்றை காலில் நிற்காத குறையாக தன்னையும் பட்டணம் அழைத்து போகும்படி மன்றாடினார் ஆட்சி. இசக்கிக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தான், திட்டி பார்த்தான். ஆட்சி மசியவில்லை. இறுதியில் கிளம்பும் நேரத்தில் ஏதோ தோன்றியவனாக ஆட்சியையும் அழைத்து கொண்டு சென்னை வந்தான். பேருந்தில் ஏறி உட்கார்ந்ததில் இருந்து ஆட்சிக்கு இருப்பே கொள்ளவில்லை. மனமெல்லாம் பட்டணம் பற்றிய கனவுதான். பிறந்தது முதல் பக்கத்து கிராமத்தை தவிர வேறு எங்கேயும் போயிராத ஆட்சிக்கு இந்த பயணம் வாழ்நாள் சாதனை போல தோன்றியது. மனதில் மண்டி கிடந்த கவலைகள், கணவர் இல்லாமல் தனியாக காலத்தை கழிக்கும் நிலைமை, இசக்கியின் பாராமுகம் எல்லாம் சேர்ந்து ஆட்சியின் வயதை அதிகமாக காட்டியது. தள்ளாமை அதிகமாக தெரிந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி ஆசை மகன் தன்னை பட்டணம் கூட்டி போகிறான் என்ற நினைப்பு கொஞ்சம் தெம்பை தந்திருந்தது. வழியெல்லாம் இசக்கியிடம் பலவித கேள்விகள் கேட்டுக்கொண்டே வந்தார் ஆட்சி. பட்டும் படாமல் பதில் சொன்னான் இசக்கி. ஆயிற்று. நாள் முழுவதும் பிரயாணம் செய்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தார்கள். இரவு மணி 8. மின்சார விளக்கு வெளிச்சத்தில் மக்கள் வெள்ளத்தில் திருவிழா போல இருந்தது பேருந்து நிலையம். பூங்கோதை ஆட்சி மலைப்புடன் பேருந்தில் இருந்து இறங்கினார். இசக்கி தன் அம்மாவை அழைத்து வந்து ஒரு திண்டில் உட்கார வைத்துவிட்டு பக்கத்தில் பைகளையும் வைத்தான். எம்மா, இங்கனையே இரு, என்ன நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வாரேன், எங்கனையே எந்திரிச்சு போயிடாத, நான் வார வரைக்கும் இங்கனையே இருக்கணும், கூட்டத்தை பார்த்த இல்ல காணாம போயிருவேன். சிறு குழந்தையாய் மலங்க மலங்க விழித்தபடி தலையாட்டினார் ஆட்சி. தான் கொண்டு வந்திருந்த மஞ்சள் பையை நெஞ்சோடு அணைத்தபடி குறுகி கொண்டு திண்டில் உட்கார்ந்தார்.
விறுவிறுவென அங்கிருந்து வெளியேறினான் இசக்கி. புதிதாய் ஒரு உலகத்திற்கு வந்த மலைப்பு ஆட்சிக்கு. சுற்றி சுற்றி 4-5 தெருக்கள், வயல்வெளிகள், கிணற்று மேடு, சொந்த பந்தம் என்று மட்டுமே பார்த்து வந்த ஆட்சிக்கு கோயம்பேடுதான் பட்டணம் என்று எண்ணும் அளவுக்கு வியப்பாக இருந்தது. புதிதாய் பள்ளியில் சேர்ந்த மழலை போல் பயம் கலந்த ஆச்சரியத்துடன் உட்கார்ந்திருந்தார். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆட்சிக்கு மணி எவ்வளவு என்று கூட தெரியவில்லை. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நேரம் போவது கூட தெரியவில்லை. ஆனால் பசி வயிற்றை லேசாக கிள்ளியதும் தான் கொஞ்சம் சுதாரித்தார் ஆட்சி. சுற்றுமுற்றும் தேடினார். இசக்கி எங்கே போயிருப்பான் என அவர் கண்கள் தேடின. சற்று தூரத்தில் கடை வாசலில் இசக்கி நிற்பதை பார்த்ததும் தயக்கத்துடன் எழுந்தார் ஆட்சி. இங்கனையே இரின்னு சொல்லிட்டு போனானே, இப்ப நான் எந்திரிச்சு போனா என்னைய ஏசுவானோ? ஆட்சிக்கு மனதில் தயக்கமும் பயமும் எட்டி பார்க்கவே எழுந்த இடத்தில் அப்படியே நின்றார். இசக்கி திரும்பி பார்த்தால் தனக்கும் ஒரு டீ வாங்கி வர சொல்லலாம் என காத்திருந்தார். ஆனால் இசக்கி திரும்பியே பார்க்கவில்லை. ஆட்சி மெதுவாக கடையை நோக்கி நடந்தார். எப்பா இசக்கி, என்ன தம்பி, எங்கன போனையா? நான் அம்புட்டு நேரமா காத்திருக்கேன், இந்தா வாரேன்னு சொல்லிட்டு போனியேப்பா. சொல்லிக்கொண்டே டீ கடையில் டீ குடித்து கொண்டிருந்தவனை தொட்டு திரும்பினார் பூங்கோதை ஆட்சி. அந்த வாலிபன் சந்தேகத்துடன் திரும்பி பார்த்ததும் ஆட்சி திகைத்தாள். மன்னிச்சுக்கங்க தம்பி, என் மவன் இசக்கின்னு நினைச்சிட்டேன். இந்தாதான் போயிட்டு ஆட்டோ கூட்டிட்டு வாரேன்னு போனான், இன்னும் வரல, அதான் தெரியாம என் மவன் நினைச்சு. பரவாயில்ல பாட்டி. ஆட்சி முகம் வாடியபடி அங்கிருந்து நகர்ந்தார். டீ கடைக்காரர் பார்த்து கொண்டேதான் இருந்தார். அவருக்கு ஆட்சியை பார்க்க பாவமாக இருந்தது. பாட்டி, டீ குடிக்கிறீங்களா? பசியோட இருக்கீங்க போலையே. இல்லையா, வேணாம், என் மகன் இசக்கி வந்துருவான், என்கிட்ட துட்டு இல்லப்பா. பரவாயில்ல பாட்டி, காசு அப்புறம் கொடுங்க. இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இசக்கி வந்துருவான். சொல்லிவிட்டு ஆட்சி மீண்டும் அதே இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார். நேரம் கரைந்து கொண்டே இருந்தது. ஆட்சியின் பார்வை இப்போது மாறி இருந்தது. ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த அவரின் கண்கள் இப்போது தேடலில் அங்கும் இங்கும் அலைபாய்ந்தன. நிறைய பேர் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். யாரும் ஆட்சியை கண்டுகொள்ளவில்லை. டீ கடைக்காரர் மட்டும் ஆட்சியை கவனித்துக் கொண்டே இருந்தவர் கடையை விட்டு ஆட்சியிடம் வந்தார். பாட்டி, எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வேணா ஆட்டோ புடிச்சு தாரேன். உங்க மகன் எந்த இடத்துல இருக்காரு? நீங்க இதுக்கு முன்ன இங்க வந்திருக்கீங்களா? இல்லையா, நான் பட்டணம் இப்போதான் வாரேன். இசக்கி என்னைய ஊர் சுத்தி காட்டுறோம்னு கூட்டியாந்தான். பாவம்யா, இந்த கூட்டத்துல என்னைய கண்டுபிடிக்க முடியாம தவிக்காம போல. நீங்க கொஞ்சம் அவனை தேடுதீங்களா? பாட்டி, உங்க மகன் போன் வச்சிருக்காரா? அதுக்கு கூப்பிட்டு பாருங்க. ஐயா, என்கிட்ட போன் எல்லாம் இல்லையா, உங்க போன்ல இருந்து கூப்பிடுதீங்களா? சரி பாட்டி, நம்பர் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதையா, உனக்கு தெரிஞ்ச நம்பரை போட்டு நான் இங்கனதான் இருக்கேன்னு சொல்லுவியா? வெள்ளந்தியாக சொல்லிவிட்டு ஆட்சி அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். கடைக்காரருக்கு நிலைமை ஓரளவுக்கு புரிந்தது. இதுபோல் எவ்வளவு பேரை பார்த்திருப்பார். பெற்றோரை கை கழுவ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படி பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் கூட்டத்தில் அவர்களை தனியே தவிக்க விட்டுவிட்டு தப்பித்துக் கொள்கிறார்கள். இசக்கி திரும்பி வர மாட்டான் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் ஆட்சியிடம் எப்படி சொல்வது? இசக்கியின் வரவை எதிர்பார்த்து ஆட்சியின் காத்திருப்பு தொடர்ந்தது. இசக்கி சென்னையின் பரபரப்பில் ஐக்கியமாகி வெகு தொலைவு போயிருந்தான்.